ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா trigonometric ratios பேஸ் பண்ண some ஆங்கிள்ஸ்க்கெலாம் பார்த்தோம். தென் இந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அவே அந்த கான்செப்ட் பார்த்தோம். ஸோ ப்ராப்ளம் பாருங்க, வேல்யூ சைன் தீட்டாவும் டேன் தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். இப்போ அப்படின்னா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க, தீட்டா லைஸ் இந்த தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காஸ் தீட்டாங்கிறது -12/13. நம்மளுக்கு சைன் தீட்டா வேணும். ஸோ இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கலாமா? -12/13 ஹோல் ஸ்கொயர் 144/169 வரும். நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தெரியும், நம்மளுக்கு சைன் வேணும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - 144/169. ஆக்சுவலாக ஸ்கொயர்னு கூட வச்சுருந்துருக்கலாம். இது என்ன ஆகும்னா 169 - 144/169 வரும். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 169 - 144 அப்படிங்கிறது 25 வரும். டினாமினேட்டரில் 169 அப்படி வரும். ஸோ அதுக்கு என்ன வரும்னா சைன் தீட்டா ஸ்கொயர் அங்கிட்டு போகிறப்ப +or- ஸ்கொயர் ரூட்னு மாறும். ஸோ 5/13 வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீட்டா லைஸ் இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் tan தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ சைன் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் சைன் தீட்டாங்கிறது -5/13. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரெண்டாக இருக்குது அவங்க, ஆனால் ஃபஸ்ட் ஒன் தான் சைன், அடுத்து உள்ளது டேன்ங்கிறனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ நம்ம டேன் செக் பண்ணுவோம். டேன் எப்படி கண்டுபிடிக்கிறது? tan theta is equal to nothing but sin theta by cos theta, right? sin theta நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் -5/13 divided by cos theta ங்கப்ப ரெசிப்ரோக்கலாக வரும் காசு. ஸோ 13/-12 மைனஸ் கேன்சல் ஆகிடும். 13 கேன்சல் ஆகிடும். 5/12 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காஸ் ஆஃப் 90 டிகிரி ப்ளஸ் இது கண்டுபிடிக்கணும். 90னா என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஆமாம், சேஞ்ச் பண்ணணும். காஸ் என்னவா மாறும்னா சைனாக மாறும். 90 ப்ளஸில் ஆல் ஸ்டூடெண்ட் சைன் தான் பாசிட்டிவாக இருக்கும், காசு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால ஒரு மைனஸ் சைன் தீட்டா. சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுவுமே இல்லைன்னா அங்கே 0 இருக்கிறதா இருக்கும். ஓகேங்க? 0 - தீட்டாங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ 0க்கு மாற்ற வேணாம். அப்போ சீக்கண்ட் தீட்டா அப்படியே வரும். சைன் என்ன வரும்? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் காசு அதோட 2 செகண்ட் பாசிட்டிவாக தான் வரும். ஸோ சீக்கண்ட் தீட்டா அப்படியே இருக்கும். அடுத்து டேன் ஆஃப் 180 மாற்றக்கூடாது. ஸோ டேன் தீட்டா அப்படியே வந்துடும். அதோட சைன் பார்த்தீங்க அப்படின்னா 180 - அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவார்ட்டரில் சைன் தான் பாசிட்டிவாக இருக்கும், டேன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு மைனஸ் வரும். டிவைடட் பை சைன் 360/θ. அது ஃபஸ்ட் குவார்ட்டரில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் 360 மாற்ற வேணாம். ஸோ சைன் தீட்டா அப்படியே வந்துடும். 180 +ங்கிறப்ப மாற்ற வேணாம். ஸோ சீக்கண்ட் தீட்டா 180 +, தேர்ட் குவார்ட்டரில் டேன் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ சீக்கண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு மைனஸ். காட்டை 90 டிகிரினாலே மாற்றணும். ஸோ டேன் தீட்டான்னு மாற்றிடணும். 90 டிகிரி + தீட்டாங்கிறப்ப செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். எங்களோட சைன் தான் பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு காட் இருக்குது, அது நெகட்டிவாக இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். சீக்கண்ட் தீட்டா டேன் தீட்டா. ஸோ 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் cot 5, cot 10, cot 85லாம் வருது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா cot 5 அப்படியே வச்சுக்கலாம், cot 10 அப்படியே வச்சுக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த cot 85 எப்படின்னு எழுதலாம்? cot 90 - 5 எழுதலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எழுதியிருப்போம்? cot 80 இருந்திருக்கும். ஸோ cot 90 - 10 எழுதியிருப்போம். ஸோ இது மாதிரி எழுதியிருப்போம். இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப cot 5, cot 10, 90னா cot 90னா என்ன பண்ணுவாங்க? மாற்றணுங்க. ஆமாம் தானேங்க? ஸோ டேனாக மாறும். 90 டிகிரி மைனஸ் ஃபஸ்ட் குவார்ட்டர் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ tan 10 டிகிரி, tan 5 டிகிரின்னு. ஆக்சுவலாக cot 5ம் tan 5ம் கேன்சல் ஆகிடும். ஏன்னா cot 5னா என்னங்க? cos 5/sin 5 இருக்கும். tan 5ங்கிறது sin 5/cos 5 இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். அது மாதிரி 10க்கும் கேன்சல் ஆகும். இருக்கிற எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி உங்களுக்கு ரிமைனிங் வந்து ஆன்சர் 1 வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா sin 10 ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா sin 10 டிகிரி, sin 20 டிகிரி ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் sin 360 டிகிரி கேட்டிருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா sin 10 அப்படியே இருக்கட்டும், sin 20 அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி வந்து 4 குவாட்ரண்ட் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக என்ன வரும்? sin 90 வருமா? அந்த போய்கிட்டே இருக்கும். ப்ளஸ் sin 180 வரும்.
அப்படி போயிட்டே இருக்கும், sin 270 டிகிரி வரும். அண்ட் தென் போயிட்டே இருக்கும், லாஸ்ட் அந்த sin 360 டிகிரி வரும். ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்படியே விட்டுறலாம் 180 வரை. ஓகேங்களா? ஆனால் அடுத்து என்னங்க வரும், சைன் 190 வரும். 190 எப்படிங்கிறதெல்லாம் சைன் ஆஃப் 180 ப்ளஸ் 10 எழுதலாமா? அதே மாதிரி போயிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல சைன் 270 வரும். 270 ஓகே, அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் 180 ப்ளஸ் எழுதிட்டு வருவீங்க. ப்ளஸ் சைன் 360 டிகிரின்னு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைன் 10லேருந்து இது அப்படியே தான் இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா 180 ப்ளஸ்னால் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஆனால் சைன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா 180 ப்ளஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட் tan தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் சைன் 10ன்னு வரும். அதே மாதிரி மைனஸ் சைன் 20, அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 270 ப்ளஸ்ன்னு நீங்கள் எழுதுவீங்க. 270 ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் எழுதுறப்ப என்ன வரும் அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட், அங்கேயுமே காஸ் தான் பாசிட்டிவாக இருக்கும், சைன் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ மைனஸ் சைன் 90 வந்து எப்படியே மைனஸ் சைன் 180 வரை வரும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு வந்து நிற்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டொமைன் அண்டு ரேஞ்ச். நம்ம அது அங்கேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷன்ஸ்லேயே ஆஃப் அ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஐ திங்க் உங்களுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன்கிறது இட்ஸ் அ மேப்பிங் ஆஃப் 2 செட்ஸ். அது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற செட்டோட இது வந்து டொமைனும் எந்தெந்த எலிமெண்ட்டில் மேப் ஆகிருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொன்னோம், ரைட்? ஓகேங்களா? ஸோ இது போட முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். நம்ம டேபிள் பார்த்தோம்ல, சைன் 0, 30, 45, 60, 90. ஸோ உங்களுக்கு சைன் தீட்டா எப்போ வந்து 0வாக இருக்குன்னு தெரியணும். உங்களுக்கு சைன் தீட்டா எப்பப்பெல்லாம் 0வாக இருக்கும் அப்படின்னா வென் தீட்டா ஈக்குவல் டு n பை, அதாவது கமா n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். nக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு இதாக கொடுங்க. ஃபஸ்ட்டு 0 இன்டீஜர்ங்கிறப்ப நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0ங்கிறப்ப தீட்டா ஈக்குவல் டு 0 இன்ட்டு பை 0ன்னு ஆகிடும். ஸோ சைன் 0 0, ஆமாம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து 1 கொடுங்க, பை, சைன் பையும் 0 தான். ஏன்னா சைன் பையை நம்ம இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா சைன் பைங்கிறது என்னென்னா சைன் 180. 180 எப்படிங்கிறதெல்லாம் 90 + 90 எழுதலாம். ஸோ சைன் 90 + 90, 90 ப்ளஸ்ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ காஸ் 90 வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவாக இருக்கும், ப்ளஸ் காஸ் 90. காஸ் 90ங்கிறது 0. ஸோ இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சைன் வந்து எந்த n பை போட்டாலுமே சைன் வந்து 0வாக தான் இருக்கும். அது 5 பை, 6 பை, சைன் 9 பை, -2 பை, எப்போவுமே சைன் என்ன ஒரு இன்டீஜர் போட்டு பை போட்டாலுமே 0 ஆகிடும். இதே மாதிரி காஸ்க்கு தெரியணும்லங்க நமக்கு. ஸோ காஸ் தீட்டா எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா when தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n + 1 π/2, அதாவது கமா n பிலாங்ஸ் டு இன்டீஜர். நம்ம இப்போ பார்த்தோம் காஸ் 90 வந்து இப்போ தான் நான் 0ன்னு எழுதுனேன். ஸோ காஸ் எப்பப்பெல்லாம் 0வாக இருக்கும்னா காஸ் 90, 270, not 270, yeah 270, ஓகே. காஸ் 90, 270 இது மாதிரி, அண்ட் தென் 360, அதான் அடுத்து 450 இது மாதிரி. அதாவது ஆட் டேர்ம்ஸ், ஆட் π/2 டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் இதாக 0 ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஈவன் நம்பர் போட்டால் என்னங்க ஆகிடும். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவலாக இந்த அதே கான்செப்ட் தான். இது 2n + 1ங்கிறது ஆட் டேர்ம் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ n பதிலாக 0 போட்டிங்க அப்படின்னா 2n 0 ஆகிடும், +1 × π/2 காஸ் π/2 காஸ் 90 0 ஆகிடும். இதே n பதிலாக 2 போட்டிங்க அப்படின்னா 4 + 1 5/2. சரி 1 போடணும்ல, எடுத்து நான் தெரியும் 2 போயிட்டேன். ஸோ 2 + 1 3 π/2 270, அங்கேயுமே காஸ் 0வாக இருக்கும். தெரியலனா 180 ப்ளஸில் பிரித்து பாருங்கள். அது மாதிரி 4 குவாட்ரண்ட்டுக்கும் எப்போ 0 ஆகும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்ச் பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைன் தீட்டாக்கு பேசுவோம். சைன் தீட்டாவோட டொமைன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம அங்கேயே பார்த்தோம், எல்லா ரியல் நம்பர்ஸுமே சைன் தீட்டாவோட டொமைன் தான். நீங்கள் எந்த இதுனாலுமே கொடுக்கலாம், அந்த ஹோல் ரியல் நம்பர்ஸுமே நம்மளோட சைன் தீட்டாவோட டொமைன் தான். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா -1லேருந்து +1 தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து காஸ் தீட்டா.
காஸ் தீட்டாவும் எந்த ரியல் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். இதோட ரேஞ்சும் -1 +1 கூட தான் மேப் ஆகும். tan தீட்டானா என்னங்க, sin தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹோல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் இங்கே டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. 0 தான் இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால இங்கே டினாமினேட்டர் எப்போங்க 0 ஆகும், காஸ் தீட்டா 0 ஆகுறப்ப. காஸ் தீட்டா எப்போ 0 ஆகும், 2n + 1 π/2 வரப்ப. ஸோ 2n + 1 π/2 எக்ஸ். இது மைனஸ் போட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ், செட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல, இந்த செட்டில் இந்த டேர்ம் மட்டும் விட்டுட்டு எழுதணும். n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் மட்டும் விட்டுட்டு எழுதணும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா tan வேல்யூ நம்ம இன்ஃபினிட்டி வரலாம் பார்த்துருக்கோம், ரைட்? tan 90 இன்ஃபினிட்டிங்கிறனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா tan சைனோட இன்வெர்ஸ் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா அப்போ 1/sin. இங்கேயுமே டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. எப்போ 0 வரக்கூடாது, சைன் எப்போ 0 ஆகும் அப்படின்னா nπ. ஸோ ஆர் எக்ஸப்ட் nπ, n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். இந்த இடத்துல ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதே தான் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அந்த -1 + 1 வராது. ஏன் அப்படின்னா இது வந்து அதை விட அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் கொசிகன் அண்ட் சீக்கன் எக்ஸாம் mod x > 1 தான் அவங்க சொல்லுவாங்களே சொல்கிறப்ப. அப்போ அடுத்து சீக்கன் தீட்டாக்கு என்னங்க வரும், 1/cos தீட்டாவா. ஸோ ஆர் எக்ஸப்ட் இந்த டேர்ம் அகெயின் 2n + 1 π/2, n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். இதோட ரேஞ்சுமே ரியல் நம்பர் எக்ஸப்ட் -1 to +1. அடுத்து காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு வச்சுக்கலாம். இது எப்போ இதுன்னா ஆர் எக்ஸப்ட் அகெயின் nπ. ஏன்னா சைன் தீட்டா நெகட்டிவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ரியல் நம்பர்ஸே வரும். ஏன்னா டேனும் காட்டுமே இதுலேயுமே ஸ்டார்டிங் காட் 0வே என்னது இன்ஃபினிட்டி தான். ஸோ அதனால இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் கிராஃப்ஸ் பார்க்குறோம். சைன் தீட்டா, இது காஸ் தீட்டா. நமக்கு தெரியும் sin 0 வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பிக்குது. sin 90 1. பாருங்கள், இதோட கிராஃப் பாருங்கள், -1 to +1 இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதோட டொமைன் π/2 வரப்ப 1 அட்டைன் ஆகுது. ஸோ 0 வந்து அகைன் nπ எல்லாத்துலேயும் 0 இருக்குது பார்த்தீங்களா. π, 2π, -π எல்லாத்துலேயுமே sin 0ங்கிறது அட்டைன் ஆகுது. இந்த -π/2 3π/2 -1 +1ங்கிறது மாறி மாறி வருது. அந்த காசும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், π/2 ஆட் நம்பர் வர π/2 3π/2 5π/2 -π/2 -3π/2 எல்லாம் 0வாக வந்திருக்கு. மற்ற இடங்கள்லாம் -1 +1 தான் அதோட வேல்யூஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், இந்த 0 to π எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த 0 to 2π எப்படி இருக்கோ இந்த ரெண்டு கிராஃபும் இதே மாதிரி தான் இந்த சைடும் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2πக்கு அப்புறமேட்டி அகெயின் அதே பிஹேவியர் தான் ஃபாலோ ஆகுது. அதனால நான் 360 டிகிரி அகெயின் நான் 360 + 360 பிரிக்கிற மாதிரிலாம் போன வீடியோ இது பார்த்தோம்ல. ஸோ அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம tan கிராஃப் பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து tan தீட்டா அண்ட் காட் தீட்டாங்க. ஓகேங்களா? tan தீட்டாங்கிறப்ப sin/cos பார்த்தோம். அதோட டொமைனே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். ஏன்னா காஸ் எப்பப்பெல்லாம் 0 ஆகும், 2n + 1 π/2, n பிலாங்ஸ் இன்டீஜர்ஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த π/2 3π/2 5π/2 இந்த இடத்துலலாம் கிராஃப் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டாட்டட் லைன் வந்து டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை, அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி கோடு, மற்றது இன்ஃபினிட்டிலேருந்து எங்கேனாலும் இருக்கலாம்ல. ஸோ அதனால் இப்படி ஒரு கோட் போகுது. ஓகேங்களா? இதுதான் டேனுக்கு. காட்டோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் nπ/2, n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஆக்சுவலாக இது இப்படி இருக்கும். நீங்கள் ஒரு இப்படி இருக்கணும் எல்லா இடத்துலையும். இங்கிட்ட இருக்கிற டயக்ராம் இப்படி இருக்கணும். அது மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்குவாங்க ப்ளீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து π 2π 3π இந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த சீக்கனும் கொசீக்கன் கிராஃபும் நான் உங்களுக்கு வீடியோவில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா இது மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக பக்கத்தில் இருக்குல்ல, அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட ரேஞ்ச் என்னென்னா கொசீக்கன் சீக்கனோட ரேஞ்சு ரியல் நம்பர் எக்ஸப்ட் -1 to +1. ஓகேங்களா? சொல்லப்போனால் மாடுலஸ் ஆஃப் x > 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? -1 to +1 இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ரியல் நம்பரும் வரும். அதனால் இது விட்டுட்டு இங்கே மேலே வரும் கிராஃப் இப்படி வரும். ஓகேங்களா?